ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஃபுட் கோர்ட். நம்ம இன்னைக்கு சத்து மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். 50 கிராம் பட்டரை நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். 125 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டரில் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 250 கிராம் அளவுக்கு நான் சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சலிச்சிக்கலாம். இல்லை கட்டிலாம் இருக்கும், அதனால நம்ம சலிச்சிக்கலாம். என்னென்ன பொருள் சத்து மாவில் போட்டு அரைச்சிருக்கேங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சலிச்சு வச்சாச்சு எல்லா மாவையும். டேஸ்ட்டுக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தது நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்வீட்டு தெரியும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு. கோதுமை மாவு சேர்த்ததும் உங்களுக்கு நல்லா திரண்டு வரும். உங்களுக்கு 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்கள் குழந்தைங்க சாப்பிடும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா குலோப்ஜான் மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு திரண்டு வரணும். அப்போ தான் பிஸ்கெட்டுக்கு நீங்கள் உருட்டும் போது கரெக்டாக நல்லா வரும். இப்போ ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வைக்கும் போது உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் அடியிலலாம். இந்த மாதிரி குட்டி சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இது கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஈக்குவலாக எல்லா சைடும் ஒரே அளவு இருக்கணும். இது மேலே இப்போ ஒரு 3 சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் பண்ணி வச்சுக்கலாம். அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 20 மினிட்ஸு 150 டிகிரிக்கு. குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் அடியில் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க 20 மினிட்ஸ் அளவுக்கு. குக்கரை வெயிட் போடக்கூடாது. அதனால ஹீட் ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இது மாதிரி சுற்றிலும் இது மாதிரி வச்சுக்கோங்க பிஸ்கெட்டெல்லாம். அதை வச்சு உங்களுக்கு அதுலேயும் ஒரு 15-20 மினிட்ஸ் அளவுக்கு வேகும். வெந்த பிறகு நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வச்சுட்டு வந்துடுறேன். இது 15-20 மினிட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வேகும். ரெடி ஆயிடுச்சு குக்கீஸு. நான் இப்போ உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு குக்கீஸ் ஏதாச்சும் பிஸ்கெட் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.